விஜய் வந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து காவேரி பற்றி யோசித்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் தாங்கிக்க முடியல. அப்போ தாத்தா வராரு. தாத்தாவோட மடில பார்த்துன்னு அழறாரு. தாத்தா நான் என்ன தாத்தா பண்ணுவேன்? காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது தாத்தா. என்னால் ஒரு நிமிஷம் கூட அவள் இல்லாமல் இருக்க முடியல தாத்தா. ப்ளீஸ் தாத்தா காவேரி எனக்கு வேணும் தாத்தா அப்படி சொல்லிட்டு அழறாரு. நீ கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக காவேரி வருவா. நீ ஏன்ப்பா கவலைப்படுற? அவன் உன் பொண்டாட்டி விஜய், உன்னை விட்டுட்டு எங்கே போகிறா? கொஞ்ச நாள் வந்து பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோதான். எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை வரதான்ப்பா செய்யும். அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கணும்ப்பா. அதான்ப்பா வாழ்க்கை. வாழ்க்கைன்னா சும்மா இல்லை விஜய். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே சரியாயிடும்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா காவேரி வருவாள்ல தாத்தா, என்னை தேடி வருவாள்ல தாத்தா. கண்டிப்பாக வருவாப்பா, கவலைப்படாத. காவேரி எப்போவுமே உன் பொண்டாட்டிப்பா, உன் கூட தான் இருப்பா. நீ இப்போ பிரிஞ்சிருக்கலாம், காவேரி கூடி சீக்கிரம் நீ எனக்கு அவளும் ஒன்றா சேர்ந்துருவீங்கப்பா அப்படி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி பயங்கரமாக கதறிக்காரு, அழுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழுறாங்க. விஜய் வந்து பேசின விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க. எங்கள் அக்கா வராங்க. என்னடி இன்னும் அழுதுட்டுருக்க? கொஞ்சம் அழுத நிப்பாட்டினியா? கண்ணில் தண்ணியே இல்லடி, மொத்தமாக அழுதுட்டுருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்க்கா? விஜய் பார்த்தீங்கல்லக்கா எப்படி வந்து விஜய் வந்து கதறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியலையே. அதான் ஆறுதலாக சொல்கிறதுக்கு அந்த வெண்ணிலா வந்துட்டால, அப்புறம் என்ன நீ போய் வேறு ஆறுதல் சொல்லணுமா? அக்கா புரிஞ்சுக்கோக்கா, வெண்ணிலா வந்து பழைய நிலைமை இல்லைக்கா. வெண்ணிலாக்கு எதுவுமே தெரியாதுக்கா. அவள் எதுவும் எதிர்ச்சியாக வந்தாக்கா. நீ வேணா அப்படி நினைக்கலாண்டி. ஆனால் அவள் கரெக்டாக பிளான் போட்டு தான் அவள் வந்திருக்கா. அக்கா அவள் இன்னும் ஞாபகம் வரலக்கா அவளுக்கா. யார் சொன்னது ஞாபகம் வரலன்னு? ஞாபகம் வராமையா கரெக்ட் டைமுக்கு விஜய் வந்து இங்கே கூப்பிடும்போது கரெக்டாக வந்து கையை பிடிக்கிறா பார்த்தல. அவள் எல்லாமே ஞாபகத்தோடு தான் இருக்கா. நீ தான் இந்த மாதிரி இருக்க. எல்லாம் தலை எழுத்து, உன் தலை எழுத்து என்ன பண்ணுறது? உன் வீட்டுக்காரர் சரியில்லையே, அந்த அந்த பையன் சரியாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும். அக்கா விஜய் பாவக்கா, அவர் எதுவும் சொல்லாதக்கா. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தல. நானும் ஒரு நிமிஷம் ஆடி தாண்டி போயிட்டேன். பாவம் விஜய் வந்து இப்படி கத்துறாரு, உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு நினச்சேன். வெண்ணா வந்தோடனே அமைதியாகிட்டார் பார்த்தல. அப்போ தெரிய வேணாம் அவரோட ஆட்டம் என்னன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் நீயா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸில் தான் இருந்திருக்காரு. அதான் கரெக்டாக வந்து அந்த பொண்ணு வந்தோடனே போயிட்டாரு அப்படின்னு. அக்கா அப்போலாம் பேசாதக்கா, வேறு எப்படி நீ பேசுகிறது? இங்கே பாருக்கா, எனக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குக்கா. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா நான் போகிறேன்க்கா அப்படின்னு. எங்கே போகிற நீ? அவ்வளோதான் காவேரி, உன் வாழ்க்கை தேவையில்லாத பிரச்சனைலாம் உண்டு பண்ணாது. அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இல்லைக்கா எனக்கு அவரை பார்க்கணும்க்கா, ப்ளீஸ்க்கா. பாவம்க்கா அவர். நீ தான் இப்படி தவிச்சிட்டு இருக்க. அவர் போய் வெண்ணிலா கூட நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற? நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன். இப்போ வெண்ணிலாவை தூங்க வைக்கிறது, அவளுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்குது, அந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருப்பார். இல்லைக்கா அதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டாருக்கா, அவர் செய்ய மாட்டாருக்கா. நீ பார்த்தியா செய்யலைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேஸ்ட்டுடி. உண்மையாகவே உன் மேலே பாசம் இருந்துச்சுன்னா கற்றுக்க நீ வந்தல, உன்னை கூட்டின்னு போக ட்ரை பண்ணார்ல, அப்படியே இருக்க வேண்டியதுதானே? அப்படியே வந்து கத்தி எப்படியாவது பேசி உன்னை கூட்டின்னு போயிருக்க வேண்டியதுதானே? இல்லை உன்னை இழுத்துட்டாது எங்கள் கிட்டேருந்து போயிருக்கணும். அதுக்கு தானே ட்ரை பண்ணார். ஆமாக்கா அதுக்கு தானே ட்ரை பண்ணி. நீங்கள் தானேக்கா வெளில என்னடி? வெளிலனாலும் அவர் பொண்டாட்டியாக அவர் கூட்டின்னு போய் எல்லா உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிருந்தேன். கரெக்டாக வெளில வந்தோன்னே அமைதியாகிட்டாரு. அது உனக்கு புரியுதா இல்லையா காவேரி? அவர் வெண்ணிலாவை தான் விரும்புகிறாரு. அப்புறம் எதுக்காகக்கா வந்து என்னை கூப்பிடணும்? அதுதான்டி பிளானு. சொன்னார்ல உன் மாமா ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போவேணான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறாரோ என்னமோ அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் இல்லைக்கா. ப்ளீஸுக்கா தயவுசெய்து புரிஞ்சுக்கோக்கா. எனக்கு என்னமோ விஜய் வந்து நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு தோணுதுக்கா. இங்கே பாரு, தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காத. புரியுதா? தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காத. நாளைக்கு நம்ம கிளம்பி ஆகணும். அதுக்கான வேலை எல்லாமே வீட்டில் நடந்து முடிஞ்சிடுச்சு. சாமான்லாம் ஏற கட்டிட்டோம். இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் பாக்கி. எல்லாத்தையும் மனசு போட்டு குழப்பிக்காமல் படு போய் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி அழுத வண்ணம் இருக்காங்க. காவேரி வந்து பேக் எடுத்துக்கிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு வராங்க. விஜய் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ காவேரி வந்து இந்த மாதிரி நான் இங்கே தங்கத்துக்கு வரல, சாவி கொடுக்க தான் வந்தேன், வீட்டு சாவின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து விஜய் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.